தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இப்படியாய் மீண்டும் ஒரு விசையாய் உங்களோடு கூட தேவனுடைய வேதத்தை போதிக்க இந்த சிறியவனும் எளியவனுமாகிய அடியானுக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டுடைய கிருபையினால் இந்த இரவுக்கு ஒரு ஜெபத்திலே தொடர்ந்து நாம் யோசேப்பின் குடும்பம் என்ற தலையங்கத்தின் கீழாக யாக்கோபின் குமாரர்களை குறித்து ஆண்டுடைய கிருபையினால் கடந்த நாட்களில் நாம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பார்ப்பதற்கு தேவன் உதவியும் கிருபையும் செய்தார். அந்த வரிசையில் இந்த யாக்கோபின் குமாரர்களில் கடைசி குமாரனாய் வர்ணிக்கப்படுகிறதும் இந்த ஆதியாகும் 49ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்க 12 குமாரர்களுடைய பெயர் பட்டியல் வரிசையில கடைசியாய் சொல்லப்பட்டிருக்கிறதுமான பென்யமீனை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பென்யமீனை குறித்து அதற்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 49:27. பென்யமீன் பீறுகிற ஓனாய் காலையிலே தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றார். பென்யமீன் பீறுகிற ஓனாய் காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். நாம் இங்கு இந்த யாக்கோபின் சொல்கிற 12 குமாரர்களில் இன்றைக்கு நாம் பார்ப்பது 11வது குமாரனை குறித்து பார்க்கிறோம். வரிசைப்படி இவன் 11வது கிடையாது, 12வது. அப்புறம் ஏன் 11வது குமாரன் என்று சொல்லுகிறேன் என்றால், இந்த பென்யமீனுக்கு முன்பாக யோசேப்பை குறித்து வேதம் எழுதியிருக்கிறது. ஆனால் யோசேப்பை குறித்து நாம் நிறைய சத்தியங்களை வாழ்நாள் முழுது கேட்டுக்கொண்டிருக்கிறபடினா அந்த யோசேப்பை குறித்து வேத பாடம் எடுக்காமல் யோசேப்புக்கு அடுத்ததும் கடைசியுமான பென்யமீனை குறித்து எடுக்க. அதனாலதான் இந்த பென்யமீனை குறித்து கர்த்தர் நல்லவர், கடைசி மகன் என்று சொல்லப்படுகிறது. இப்போது இன்றைக்கு இந்த பென்யமீனை குறித்த வேத பாடத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்து விடுகிறேன். கர்த்தருடைய வருகை தாமதித்தால், ஆண்டவர் சம்மதித்தால், நாளைய தினத்திலே பென்யமீனை குறித்து தீர்க்க தரிசனமான ஆசீர்வாத செய்தியை கேட்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். யார் இந்த பென்யமீன்? இந்த பென்யமீன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? இந்த பென்யமீன் என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், வலது கரத்தின் மகன் என்று அர்த்தம். வலது கரத்தின் மகன். அதனால்தான் சொல்றாங்க பென்யமீன் என்று பெயரிடப்படுகிறது. இந்த பென்யமீனுடைய தாய் யார் என்று கேட்டால், யாக்கோபு முறைப்படி விவாகம் செய்து ஒரு 2வது மனைவியாக ராகேலுக்கு பிறந்த 2வது குமாரன். ராகேலுக்கு பிறந்த 2வது குமாரன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த பென்யமீனிடத்தில் ஒரு விசேஷத்துவம் இருக்கு. இவனுக்கு முன் பிறந்த மற்ற எல்லாரை விடவும் இதே யாக்கோபிடத்தில் பிறந்த இவனை குறித்து மற்றவர்களை விட இவனை குறித்து ஒரு விசேஷத்துவம் இருக்கு. என்ன விசேஷத்துவம் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவே, இவன் மட்டும்தான் கானான் தேசத்துல ஒரு கானான் தேசத்தின் ஒரு பகுதியாய் இருக்கிற எருசலேமில், அதாவது பாலஸ்தீனாவிலே பிறந்தவன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சோதரம் கானான் தேசத்துல எருசலேமிலே ஒரு பகுதியான எருசலேமிலே வேறு இடத்திலே தள்ளி பிறந்தவன் இவன் மட்டும்தான். அப்போ இவன் பிறப்பே வித்தியாசமானது. சரி, இவன் பிறப்பு வித்தியாசம் என்பதற்கு 2 ஆதாரத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்ன ஆதாரம் என்று சொன்னா, முதலாவது கர்த்தர் நல்லவே சொல்கிறோம். இந்த இவனை குறித்து பென்யமீன் என்று நாம் சொல்லுகிறோம்.
இந்த பென்யமீன் என்கிற பெயரை வைத்தது யாருச்சுன்னா தகப்பன் அந்த பெயரை வைக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இவன் எனக்கு வலது கரமாய் இருப்பான் என்ற அர்த்தம் கொண்டு இன்னும் வளர்ந்து வரும்போது இந்த பென்யமீன் தான் எனக்கு வலது கரமாய் செயல்படுவான் என்று யாக்கோபு நினைத்ததுனால அந்த சொத்து தகப்பனாக யாக்கோபு வைத்தது பென்யமீன். அதே சமயத்துல இந்த பென்யமீனை பெற்றெடுத்த தாய் ராகேல். இந்த ராகேல் பிள்ளை பெறும்போது மகா துக்கம் உண்டானபடியினால் இவனுக்கு துக்கத்தின் மகன் என்கிற பெயரை அர்த்தம் உள்ளதாக, துக்கத்தின் மகன் என்னும் அர்த்தம் கொள்ளத்தக்கதான பெனானி என்கிறதான பெயரை தாய் வைத்தார். இப்போ பெனானி என்கிற பெயர் இந்த பென்யமீனுடைய அம்மா வச்சு, பென்யமீன் என்பது பென்யமீனுடைய அப்பா வச்சு. எனக்கன்பான தேவச்சனமே, இந்த ரெண்டு பேர் பெனானியா இருந்தாலும் பென்யமீனா இருந்தாலும் இந்த குமாரனோ அந்த யாக்கோபு என்னும் அந்த தகப்பனுக்கு பிறந்த குமாரனாய் இருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி ஒரு பிள்ளைக்கு பெற்றோர் ரெண்டு பேரும் வேறு வேறு பேர் வைக்கிறாங்க. இது இந்த கலாச்சாரம் இன்றைக்கு மாத்திரமல்ல ஆதியாகமத்தின் காலத்திலே உண்டாயிருக்கிறது. அதே கலாச்சாரம் தான் இன்னைக்கு உலகத்திலும் மற்ற ஜனங்களிடத்தில் காணப்படுகிறது. இவன் ஏன் பிள்ளை அப்படின்றது, இவன் ஓம் பிள்ளை அப்படின்றது, சுத்திரம் நீ யாருடைய பிள்ளை என்று கேட்பது, இது எல்லாம் சுத்திர கலாச்சார சீரழிவுகள். ஆனா ஆதி காலத்திலேயே இந்த யாக்கோபும் ராகேலும் தன் பிள்ளைக்கு வேறு வேறு பெயர்களை பெனானி என்றும் பென்யமீன் என்றும் அர்த்தம் கொள்ளத்தக்கதான பெயர்களை வைத்தார்கள். அப்படி பெயரிலேயே ஒரு விசேஷமானவன் தான் இந்த பென்யமீன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இந்த பென்யமீன் கோத்திரத்துல யுத்தம் பண்ணக்கூடியவர்கள் ரொம்ப விசேஷமானவர்களா இருந்தாங்க. பென்யமீன் கோத்திரத்தால் யுத்தத்துல நல்ல திறமசாலி. ஒரு சண்டை வருதா, ஒரு போர் வருதா, ஒரு பெரிய சேனை புறப்பட்டு வருதா, அல்லது தன்னுடைய நாட்டுக்கும் தன்னுடைய ஜனத்துக்கும் தன்னுடைய ராஜாவுக்கு எதிராய் வேறு நாட்டுக்காரர்கள் யாராவது யுத்தத்துக்கு வந்தாக்கா அதுல இந்த பென்யமீன் கோத்திரத்தால் முன்னணியில் இருப்பாங்க. ஏன்னாக்கா இவங்க யுத்தம் செய்யறதுல ரொம்ப திறமையானவர், ரொம்ப திறமையானவர்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு திறமையின் அடையாளம் தான் இந்த பென்யமீனா இருக்கிறார். இங்க ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, நீ கர்த்தருடைய பிள்ளைன்னா திறமைய நம்ப கூடாது, கர்த்தரை தான் நம்பணும். நான் சொல்றேன், அது உண்மைதான். திறமையை நம்ப கூடாது, கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்ப கூடாது என்று சொல்ல, அதே சமயத்துல கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை நம்ம பயன்படுத்தும், கர்த்தர் கொடுத்த வரங்களை பயன்படுத்தும், கர்த்தர் கொடுத்த கிருபைகளை பயன்படுத்தும். தாளந்துகளையும் வரங்களையும் கிருபைகளையும் பயன்படுத்த வேண்டியது, அது மூடி வைக்காமல் வெளிப்படையாய் வைக்க வேண்டியது, அது தேவன் ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்க்கிற நல்ல ஒரு வாய்ப்பு. அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, இந்த பென்யமீன் கோத்திரத்தார் யுத்தம் செய்வதற்கு பயங்கர திறமைசாலிகளாய் இருந்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்ப பென்யமீன் கோத்திரத்தால் யுத்தத்திலே திறமையானவர்கள் சொன்னேன். இந்த யுத்தம் வேதத்தின்படி எதை காண்பிக்கிறது சொன்னா, கடைசி காலத்துல நல்ல தெய்வ மனிதர்கள் வாழ்க்கையில் வருகிற போராட்டத்தை குறிக்கிறது. கடைசி காலத்துல நல்ல தெய்வ மனிதர்களுக்கு வருகிற போராட்டத்தை காண்பிக்கிறது. அந்த போராட்டத்துல நாம் ஜெயிக்கணும், அந்த யுத்தத்திலே நாம் ஜெயிக்கணும். அந்த யுத்தமானது கை நலிவடைந்து யுத்தம் நின்று போகணும். ஆனா தேவ பிள்ளைகளோ முற்றுமுடிய ஜெயம் பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெயம் பெற்றவர்களாய் யுத்தத்தில் வல்லவர்களாகத்தான் இந்த அருமையான சுதந்திர பென்யமீன் கோத்திரத்தார் இருந்திருக்கிறார்கள். இதை நான் வேதத்திலே படித்த போதும் சரி, அல்லது இதை வைத்துக் கொண்டு யோசிக்கும் போது சரி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூர்ந்தது. ஏனென்று சொன்னால், இந்த பென்யமீன் புத்திரர் யுத்தத்திலே பேர் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். அதே போலதான் இந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் சாதாரணமானவர்கள் எல்லாம் எடுத்து அசாதாரணமானவர்களாய் பயன்படுத்தி வருகிறார்.
எளிமையானவர்கள், அற்பமானவர்கள், ஜாதியிலே, குலத்திலே, இனத்திலே தள்ளப்பட்டவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள், வசதி வாய்ப்பற்றவர்கள், இவர்களெல்லாம் தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? யுத்தத்திலே நிற்கக்கூடிய வீரனாக, வீராங்கனையாய் மாற்றி அவர்களை தமக்கு சித்தமாய் மாற்றுகிறார். இந்த ராத்திரியிலே, இந்த இரவுக்கு இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய சரீரத்துல கூட இந்த தேவனுடைய திட்டம் நிறைவேறட்டும். யுத்தத்திலே வெற்றி சிறக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றட்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த பென்யமீன் கோத்திரத்தை குறித்து விசேஷித்தவைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னா நிறைய காரியத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். தேவனுக்கு மகிமை உண்டாக. அதுல ஒரு விசேஷம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 46:21 வாசிக்கிறேன், கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. பென்யமீனுடைய குமாரர் நம்பர் 1 பேலா, நம்பர் 2 பெகேர், நம்பர் 3 அஸ்பேல், நம்பர் 4 கேரா, நம்பர் 5 நாகமான், நம்பர் 6 ஏல்கி, நம்பர் 8 ரோஸ், நம்பர் 9 முப்பீம், நம்பர் 10 உப்பீம் ஆர்த். இப்ப கவனிங்க, இந்த 10 பேரும் நான் வாசித்த இந்த 10 பேர் யாருன்னு சொன்னா, இந்த 10 பேரும் பென்யமீனுடைய குமாரன். இந்த 10 பேரும் யாக்கோபு எகிப்துக்கு போகும்போது இவர்களும் எகிப்துக்கு போகிறவர்களாய் இருந்திருக்கிறார்கள். அப்ப பென்யமீனுடைய அந்த சந்ததி 1 2 அல்ல, அது 10. இப்போ இங்கே வேதத்தை ரொம்ப ஆர்வமா கற்றுக்கொள்ளுகிற அல்லது வேதத்தை ஆராய்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். பென்யமீனுடைய குமாரர் 10 பேர் என்று சொல்லி ஆதியாகமம் 46:21 சொல்லுது. ஆனா 22ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ராகேல் யாக்கோபுக்கு பெற்ற குமாரராக இவர்கள் எல்லாரும் 14 பேர். வேதத்தை படிக்கிறவங்க நல்லா கவனிங்க. பென்யமீனுடைய குமாரர் 10 பேர் என்று சொல்லப்படுகிறது. பேரெல்லாம் தெளிவா சொல்லிருக்கு. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, ராகேல் யாக்கோபுக்கு பெற்ற குமாரராக இவர்கள் எல்லாரும் 14 பேர் என்று. இப்ப இது 10 என்ன கணக்கு, 14 என்ன கணக்கு என்பதை நாம் ஆராய வேண்டியவர்களா இருக்கு. அப்போ சிலர் உடனே சொல்லலாம், பைபிள் பிரிண்டிங்ல தப்பு நடந்திருக்கு, எழுதினவர்கள் தப்பா எழுதியிருக்கிறார்கள். நான் சொல்றேன், எழுதினவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதியிருக்கிறதுனால அது தப்பா எழுதியிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்கு வார்த்தையும் எண்ணிக்கையும் மாறுபடுகிறது சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் அல்லது ஒரு கணக்கு என்பது தனித்திருக்கு. இப்ப இதை நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நாம் தொடர்ந்து வேத பாடத்தை எடுத்து வருகிறோம். அந்த வேத பாடத்தை கண்ணும் கருத்துமாய் கவனமாய் நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். அப்போ நீங்க என்ன செய்யணும், இந்த ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 21க்கும் 22க்கும் இடையில் இருக்கிற அந்த வேறுபாடு ஏன் வந்தது என்பதை நீங்கள் ஆராயணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பென்யமீனுடைய குமாரர் 10 பேர், ஆனா இங்க 14 பேர் சொல்ற. ஏன் அப்படி சொல்லி இருக்குது என்பதை நீங்க பைபிள வச்சோ மற்ற காரியங்களை வச்சோ ஒண்ணுக்கு ஆய்வு பண்ணி பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. அதுல ஏதாவது ஒரு கால்குலேஷன், அதாவது நீங்க கால்குலேட் பண்ணும்போது ஒரு கணக்குடைய எண்ணிக்கையோ அல்லது குறித்த விவரங்களோ வேத வசனத்தின் ஆதாரத்தோடு இருந்தா எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். அது நான் பார்க்க விரும்புகிறேன். உங்களுக்கும் இந்த வேத பாடத்தை போல கிருபைகளை கர்த்தர் அதிகமாய் கொடுப்பாராங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்படியாய் இந்த பென்யமீனுடைய குமாரர்கள் 10 பேர். இந்த 10 பேரும் சோதரம் கானானுக்கு போக மன்னிக்கணும், எகிப்துக்கு போன அந்த கூட்டத்துல முக்கியமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இதை தவிர இந்த பென்யமீன் மற்றும் பென்யமீன் கோத்திரத்தாருக்கு என்ன விசேஷம் என்று சொன்னா 2 காரியத்தை பிரதானமான விசேஷமா சொல்லலாம்.
அந்த பென்யமீன் மற்றும் பென்யமீன் கோத்திரத்தாருக்கு இருக்கிற அந்த சூத்திரம் பிரதானமான அந்த விசேஷம் என்ன? என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கிறேன். பென்யமீன் கோத்திரத்தில் ரப்புவின் குமாரன் பல்தி. பென்யமீன் கோத்திரத்திலே ரப்புவின் குமாரன் பல்தி. இப்ப ஏன் இந்த வசனத்தை வாசிச்சேன் அப்படின்னாக்கா, கானானை வேவு பார்ப்பதற்கு ஒரு கூட்டத்தை யோசுவா அனுப்புகிறார். அப்போ அனுப்பினதுல 12 பேர் போகிறார்கள். அதுல ஒருத்தர் யாருனாக்கா, அந்த 12 பேர்ல ஒருத்தன் தான் இந்த பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன். அவனுடைய பேர் பல்தி. அப்போ என்னைக்கோ பிறந்த பென்யமீனை ஆண்டவர் விட்டுறல. கானானை வேவு பார்க்கிறதுல கூட தவறாமல் இந்த பென்யமீன் கோத்திரத்தால் ஆகிய ஒரு மனுஷனை கர்த்தர் உள்ளே வைக்கிறார். இது ஒரு பெரிய விசேஷத்துவம். இதை தவிர இந்த பென்யமீனை குறித்த இன்னொரு மகிமையான விசேஷம் இருக்கு பாருங்க. அந்த மகிமையான விசேஷம் என்ன? என்னாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 20வது வசனம். என்னாகமம் 34ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். சிமியோன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அம்மியூதின் குமாரனாகிய சாமுவேலும், பென்யமீன் கோத்திரத்துக்கு கிஸ்லோனின் குமாரனாகிய எலித்தாத்தும் என்று பார்க்கிறோம். பென்யமீன் கோத்திரத்துக்கு சுத்ரம் கிஸ்லோனின் குமாரனாகிய எலித்தாத். இப்போ இந்த பென்யமீன் கோத்திரத்துக்கு இருக்க 2வது இன்னொரு விசேஷத்துவம் என்னன்னாக்கா, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி கானானுக்கு வந்தாச்சு. கானானுக்கு வந்த உடனே ஆண்டவர் ஏற்கனவே யோசுவாவுக்கு சொன்னதை போல அவன் என்ன பண்ணணும், முழு கானானையும் ஓசுத்திரம் 12 கோத்திரத்துக்கு பிரிச்சு கொடுக்கணும். அப்ப பிரிச்சு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் தீர்மானம் வரும்போது 12 கோத்திரத்திலையும் ஒவ்வொரு ஆளை நம்பிக்கைக்கு எடுக்கிறாங்க. அப்படி நம்பிக்கைக்கு ஒரு ஆளை எடுக்கும் போது தான் இந்த என்னாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கானான் தேசத்தை பங்கிட போன குழுவுல ஓசுத்திர பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்து இந்த எலித்தாது என்கிறவன் பங்கெடுக்கப்பட்டவனாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாய் இருக்கிறான். எதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறான்? தேசத்தை பங்கு போடுவது. அப்போ இந்த பென்யமீன் கோத்திரத்தை வேவு பார்க்கும் போதும் ஆண்டவர் மறந்துடல. சுத்திர தேசத்தை பங்கிடும் போதும் ஆண்டவர் மறந்துடல. இதுல இருந்து என்ன தெரிகிறது? இந்த தேவ செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் அன்பான தேவ பிள்ளைகள், உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் மறக்க மாட்டார். உங்களுக்கு செய்வேன் என்ற கிரியையை அவர் செய்யாமல் விட மாட்டார். இந்த பல்தி என்கிறவனுக்கு கானானை வேவு பார்ப்பதற்கான கிருபையை கொடுத்தார். எலித்தாத் என்கிறவனுக்கோ கானானை சுத்திர பங்கிடுகிற கிருபையை கொடுத்தான். இப்படிப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்து அவர்களுடைய பெயர்களை வேதாகமத்தில் எழுத வச்சு இன்னைக்கு நீங்களும் நானும் தியானிக்கத்தக்கதாய் ஆண்டவர் பெயரை பெருமைப்படுத்துறது உண்மைன்னா கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்றேன், இந்த தேவனுடைய சத்தியத்தை கேட்கிற கர்த்தருடைய தீர்மான வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராகிய உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஆண்டவராகிய தேவன் காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இந்த பென்யமீனரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய அடுத்த காரியம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15-16வது வசனங்களை வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனங்கள் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கிபியாவின் குடிகளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 700 பேரை அல்லாமல்
அந்நாட்களில் பட்டணங்களில் வந்து கூடின பட்டயம் உருவுகிற மனுஷரின் லக்கம் 26,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடது கை வாக்கான 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிர் இலையும் தப்பாதபடிக்கு கவன்கள் எரிகிறவர்கள். அல்லேலூயா. இந்த பென்யமீன் கோத்திரத்தாரை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அந்த பென்யமீன் கோத்திரத்தில் யாரெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்பதை கவனியுங்கள். அந்த நியாயாதிபதிகள் 20:15 இவ்விதமாய் 15 மற்றும் 16வது வசனம் சொல்லுது. 1, இதில் பட்டயத்தை உருவுகிறவர்கள் இருந்தார்கள். பட்டயத்தை உருவுகிறவர்கள் என்று சொன்னா அவங்க உரையிலிருந்து பட்டயத்தை எடுப்பதை போலதான் இருக்கும். அந்த எடுக்கிற வேகத்திலேயே அங்க சத்துருக்களை பண்ணி வாங்குவோம். அது மாத்திரமல்ல, 16ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த பென்யமீன் கோத்திரத்தார் எல்லாரும் இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். முதலாவது பட்டயம் உருவக்கூடியவர்கள், 2வது இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 3வது இந்த பென்யமீன் கோத்திரத்து மனிதர்களுக்கு இன்னொரு அடையாளம் இருந்துச்சு. என்ன அடையாளம்னா, இவங்க எல்லாமே இடது கை பழக்கம் வழக்கம் உள்ளவர். நமக்கு எல்லாமே வலது கரம். சாப்பிடுவது, குடிப்பது, வேலை செய்வது, சுத்திகரித்துக் கொள்ளுவது, கை நீட்டுவது, கை கொடுப்பது எல்லாமே வலதுக்கு. ஆனா இந்த பென்யமீன் கோத்திரத்து மனிதர்களுக்கோ இடது கை பழக்கம் உள்ளவர்களா இருந்தாங்க. அதுல இன்னொரு ஆச்சரியத்தை பாருங்க. இடது கை பழக்கம் இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? சூத்திரம், அவர்கள் அனைவரும் ஒரு மயிர் இலையும் தப்பாதபடிக்கு கவன் கல் எரிகிறவர். அப்படியே கண்ணுக்கு மேல இருக்கிற எமை, அந்த எமையில இருக்கிற ஒரு முடி அது கூட ஆடும். ஆனா இவங்க எரிகிற கல் ஆடவே ஆடும். அந்த அளவுக்கு கூர்மையா கவன் கல் எரிகிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சுதந்திரம் இந்த கவன்கள் எரிகிற திறமைசாலிகளை போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த தேவன் கொடுக்கிற அருமையான கவன்கள் திறமைக்கு ஏதுவானவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இப்போ இந்த கவன்கள் எரிவதிலே ஒரு நூல் இலையும் ஒரு சுத்திரம் தலை மயிரும் தப்பாத அளவுக்கு எரிகிறவர்கள் என்று சொல். அப்படியானால் இந்த கவன்கல் என்பது என்ன? இந்த கவன்கல் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன் வேதத்திலே ஒரு வசனத்தை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சோதரம் 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 சோதரம். எரேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். எரேமியா 10:18. இதோ நான் இந்த முறை தேசத்தின் குடிகளை கவன் கொண்டெறிந்து அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். இந்த பென்யமீன் கோத்திரத்தாருல 700 பேர் விசேஷமாக இருக்காங்க. அந்த 700 பேர் இடது கை பழக்கம் உள்ளவர். அப்ப இடது கை பழக்கம் தானே இவங்க பெருசா என்ன சாதிக்க போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இப்ப இடது கை பழக்கமா இருந்தாலும் கவன்கள் எடுத்து ஒருத்தனை அடிக்கணும் அப்படின்னா தலையில நெற்றியில போய் பொட்டு அடிக்கக்கூடிய அளவுக்கு பாய்வார். ஏன்னாக்கா இந்த கவன்கள் எரிகிற அவர்கள் சோத்திரம் தம்முடைய ஜனங்களை காக்கிறவர்களாக இருந்தார். ஆம், எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் உங்களை சோத்திரம் நல்ல திறமைசாலிகளா, நல்ல தயையும் கிருபையும் பெற்றவர்களா, நல்ல ஆழ்ந்த வசனத்தின் உபதேசத்தை காண்கிறவர்களாய் தேவனாகிய கர்த்தர் மாற்ற வேண்டும். அப்படி மாறும்போது இந்த உலகத்துக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன் மாதிரியாக மாறும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இவர்கள் எல்லாரும் கவன் கல் எரிகிறவர்.
அப்ப அந்த எரிகிற அனுபவம் எதை குறிக்கிறது? தன்னிடத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த சர்வாயுத வர்க்கங்கள், அந்த சர்வாயுத வர்க்கத்துல ஒன்றுதான் தாவீது கோலியாத்துக்கு எதிராய் எரிந்ததான அந்த கூழாங்கல். அந்த எரிதல் என்பது எதை காண்பிக்கிறது? ஆண்டவர் நிக்க சொன்ன இடத்துல நின்று கொண்டு, ஆண்டவர் இருக்க சொன்ன இடத்துல இருந்து கொண்டு, சரியாய் கமன்களை குறிப்பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டுடைய வார்த்தை மாறாது, தேவனுடைய பிரசன்னம் மாறாது, ஆண்டுடைய கரம் உங்களுக்கும் சுத்திரம் இந்த கானானிய பென்யமீனரை போல நல்ல திறமைசாலிகளாய் தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த பென்யமீன் மற்றும் பென்யமீனரை குறித்து நான் சொல்ல வேண்டுமானால் நிறைய சுதந்திர வசனங்கள், நிறைய ஆதாரங்கள் உண்டு. அது ரொம்ப முக்கியமானதை மாத்திரம் உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஏதுவாய் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போ அடுத்ததாக இந்த பென்யமீன் கோத்திரத்தாரை குறித்து ஆண்டுடைய வார்த்தை என்ன? சுதந்திரம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேராரி புத்திரனாகிய அபியேலின் குமாரன். ஆமென். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த சூத்திரம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இங்கு ஒரு பெரிய ரகசியம் வெளிப்படுகிறது. அந்த பெரிய ரகசியம் என்னவென்று சொன்னா, இஸ்ரவேலுக்கென்று முதல் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜா. அந்த முதல் ஏற்படுத்தப்பட்ட ராஜாவை ஏற்படுத்தினது சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் இஸ்ரவேல் நாட்டுக்கு முதல் ஒரு ராஜா ஏற்படுத்தப்பட்டானே, அவன்தான் சவுல். இந்த சவுல் யார் என்று சொன்னா, அதுதான் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்றது. இந்த சவுல் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த. எங்க ஆரம்பிச்ச சம்பவம் எங்க வந்து முடிகிறது பாருங்க. அவ்வளவு சீக்கிரத்துல பென்யமீனையோ அவன் கோத்திரத்தையோ அவனோடு இருந்தவர்களையோ ஆண்டவர் கைவிடவே இல்லை. அவனுடைய வம்சத்துல இந்த பென்யமீன் கோத்திரத்துல இருந்துதான் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ தேவன் உங்களை என்னை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் அதுல நிச்சயமாக ஒரு நோக்கம் உண்டு, ஒரு அர்த்தம் உண்டு. அந்த நோக்கத்தையும் அர்த்தத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னா, எவ்வளவு பெரிய சுனாமி வந்தாலும், எந்த விதமான அலைக்கழிப்பு வந்தாலும் அவைகளை ரொம்ப சுலபமாய் மேற்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். இப்போ இந்த பென்யமீன் கோத்திரத்துல இருந்துதான் கீசின் மகனாகிய சவுலை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ அந்த சவுலை தேர்ந்தெடுக்கிறதுக்கே ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, அவன் பென்யமீன் கோத்திரத்தில் வந்தவன். இதுதான் தேவன் தெரிந்து கொள்ளுகிற தீர்மானம். சில வீட்டிலே ஆண்டவருக்கு சிலரை குறித்த வெளிப்பாடுகள் வரும். அவங்க மீது ஆண்டவர் பிரியமாய் இருப்பான். அவங்க என்ன ஜெபிச்சாலும் பதில் கிடைக்கும். அவங்க எது விண்ணப்பம் பண்ணாலும் உடனே உத்தரவு கிடைக்கும். காரணம், அந்த வீட்டில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட மனிதர்கள், தேவ பிள்ளைகள் மீது ஆண்டவர் கவனமாய் இருக்கிறார். அதே போலதான் இங்கு கர்த்தர் நல்லவை. எவ்வளவோ பேர் இருக்கு. இந்த பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த சவுலை தான் அந்த இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜாவாக கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ எனக்கன்பானவர்களே, ஆதியாகமத்தின் காலத்திலே யாக்கோபுக்கு பிறந்தவன் அதோடு இனம் ஒழிந்தது, ஜனம் மறைந்தது என்று நினைக்க கூடாது. அந்த யாக்கோபுடைய பிள்ளைகள் மரித்தார்கள். அடுத்த கட்டம் வரும்போது யாக்கோபே மரிக்கிறான். ஆனால் சுத்திரம், அந்த தேவனுடைய தரிசனம் யாக்கோபின் சந்ததியிலே அப்படியே நிறைவேறினது.
அப்படியே சம்பவித்தது. ஒரு தேசத்துக்கு ஒரு ராஜாவையே இந்த கோத்திரத்துல தேர்ந்தெடுக்கிறார்கள். இதை விட இன்னொரு சந்தோஷமான செய்தியையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆச்சரியமான வார்த்தையை சொல்லுகிறேன். என்ன என்று சொன்னால், எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீன் ஆகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அல்லேலூயா. இப்போ இந்த பென்யமீன் கோத்திரம் எங்கெல்லாம் பரவுது பாருங்க. எஸ்தர் காலத்தில் இருக்கிற 127 நாடுகளுக்கு அதிபதியாயிருக்கிற அந்த ராஜாவின் இடத்துக்கு வருகிறான் ஒருவன். அவன்தான் மொர்தெகாய். அந்த மொர்தெகாய் இந்த பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவனாய் இருக்கு. அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? இந்த கோத்திரத்துக்கு காரணக்கர்த்தாவாய் இருக்கிறவன் பென்யமீன். இப்ப அவன் இறந்துட்டான். அவன் இறந்தாலும் அவனுக்குரிய தரிசனத்தை ஆண்டவர் விடவே இல்லை. இதுதான் இங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பிரதான சத்தியம். நான் ஒருவேளை மரிச்சிருவேன், எனக்கு காலங்கள் முடியும், என் ஆண்டவரிடத்தில் நான் போய் சேர்ந்து விடுவேன். ஆனால் எனக்கென்று கர்த்தர் கொடுத்த தரிசனமும், எனக்கும் என் பிள்ளைகளுக்கென்று ஆண்டு கொடுத்த வெளிப்பாடுகளும், என்னுடைய சந்ததிக்கென்று ஆண்டு கொடுத்த வார்த்தைகளும், நான் மரித்தாலும் அந்த வார்த்தைகள் மரிக்காது, அந்த தரிசனம் மரிக்காது, அந்த சொப்பனம் மரிக்காது. ஏனென்று சொன்னால், மனிதர்கள் மீது தேவன் நம்பிக்கையை வைக்கிறது கிடையாது. அதனாலதான் சொத்துரம் அவர்கள் கொடுக்கப்பட்ட வார்த்தையின் மீது தேவன் நம்பிக்கையை வைக்கிறார். இப்போ இந்த பென்யமீன் கோத்திரத்திலே மொர்தெகாய் அவன் இந்த பென்யமீன் கோத்திரத்தான். ஏன் அந்த நாட்கள்ல இந்த மொர்தெகாய் பென்யமீன் கோத்திரத்தான். இவன் இல்லாமல் வேற யாருமே இல்லையா? எவ்வளோ போர் வீரர்கள் இருந்தாங்க, எவ்வளோ சிற்ற அரசர்கள் இருந்தாங்க, எவ்வளவு மனிதர்கள், பெண்கள் இருந்தாங்க, ஆண்கள் இருந்தாங்க. அதை எல்லாரையும் விட்டுட்டு அந்த 127 தேசத்துல ஒரு அசைவை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது யாருன்னா இந்த பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த மொர்தெகாய். எனக்கு நல்லா கவனிங்க. நான் அடிக்கடி சொல்றதை போய் சொல்றேன். ஏதோ வந்தோ செய்தியை கேட்டோ போனோம் என்பது அல்ல. ஆண்டவர் நம்ம எந்த அளவுக்கு விசேஷமாய் வைத்திருக்கிறார் என்று பாருங்க. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மொர்தெகாயை கர்த்தர் பென்யமீன் கோத்திரத்திலே தெரிந்து கொள்ளுகிறார். அதனாலதான் இடையில எத்தனையோ சீர் அழிவுகள் வந்தும் அந்த மொர்தெகாயை யாராலும் அழிக்க முடியவில்லை. அந்த மொர்தெகாய் சுத்திரம் எல்லா பொல்லாத மனிதர்களுக்கு தப்பினதுக்கு காரணம் தேவனாகிய கர்த்தர் இந்த மொர்தெகாய் பென்யமீன் கோத்திரத்தான் என்கிறதை அந்த தேவன் கவனமாயிருந்தார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். இப்போ நான் சொன்னேன், இந்த பென்யமீன் கோத்திரத்தான் சுத்திரம் யுத்தம் செய்வதிலே வல்லவர்கள். கர்த்தர் நல்லவே. அடுத்ததாக சொன்னேன், இந்த பென்யமீன் கோத்திரத்தான் நல்ல மொர்தெகாயாக இருக்கிறான். அவன் காலத்தில்தான் அந்த 127 தேசத்துல ஒரு பெரிய அசைவு வந்தது. தேவன் அதற்கெடுத்து அவனை கிருபையாய் பயன்படுத்தினான். இப்படிப்பட்ட தேவனால் பயன்படுத்தப்படுகிற அனுபவங்கள் உங்களுக்கும் எனக்கும் நம் எல்லாருக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இந்த பென்யமீன் கோத்திரத்தை குறித்து இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம்
5வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு ஒரு சம்பவத்தை தேவனுடைய கிருபையினால் நாம் பார்க்க முடியும். அப்போ சொல்கிறோம், இந்த பென்யமீன் கோத்திரமானது பழைய ஏற்பாட்டோடு முடிஞ்சு போனது என்று சொல்லுவதற்கு அல்ல, அது பழைய ஏற்பாட்டையும் கடந்து புதிய ஏற்பாட்டிலும் அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பென்யமீனுடைய அனுபவங்கள் மகிமையாய் செயல்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். அல்லேலூயா. இப்போ இந்த பென்யமீன் கோத்திரத்தை ஆண்டவர் எங்க வரைக்கும் கொண்டு வர பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து தானே ஒரு சாட்சியை சொல்லுகிறார். நான் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டோடு அல்லது ஏதோ ஒரு தலைமுறையோடு வேறு அறுப்புண்டு போக வேண்டிய அந்த பென்யமீன் கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் ஒருவனை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து நிறைய அடையாளங்கள் அற்புதங்களை கொண்டு வந்து அவனுக்கு நல்ல சரித்திரங்கள் ஏற்படுத்தி இப்போ அந்த பென்யமீன் கோத்திரத்தில பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, நான் பென்யமீன் கோத்திரத்தான் என்று. எனக்கன்பானவர்களே, இந்த பவுல் பென்யமீன் கோத்திரத்தான் என்பது எதை காண்பிக்கிறது? நன்றாய் கவனிக்க வேண்டும். தேவனுடைய நன்மையின் வேர் அறுப்புண்டு போவது இல்லை என்பதை காண்பிக்க. தேவனுடைய நன்மையின் அற்புதத்தின் வேர் அருந்து போவது இல்லை என்பதை காண்பிக்கிறது. விசுவாசத்தோடு முன்னேறுங்க, நல்ல ஜெபத்தோடு முன்னேறுங்க. ஒரு நாளைக்கு தவறாமல் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்க. அனுதினமும் கொஞ்ச நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. தவறாமல் வயது முதிர்ந்தே மூத்த பழுத்த பழமான நல்ல பரிசுத்தவான்களுடைய செய்திகளை போட்டு கேளுங்க. அப்படியெல்லாம் நீங்க செய்யும் போது இந்த பென்யமீன் கோத்திரத்தானை ஆசீர்வதித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பென்யமீன் கோத்திரத்தான் என்கிற சாட்சி ஏற்படுத்தினதை போல உங்க குடும்பம் உங்க இனத்தில இருந்து நல்ல சாட்சியை தேவனாகிய கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஏற்படுத்துவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்பொழுது நான் காரியத்தின் கடைத்தொகைக்குள் வர விரும்புகிறேன். காரியத்தின் கடைத்தொகை என்ன? இந்த சொற்றம் ராகேலுக்கு பிறந்த 2வது குமாரனாகிய பென்யமீன் என்று சொல்லி, சோத்திரம் அவனுக்கு பெனானி என்கிற பெயரும் உண்டு, பென்யமீன் என்கிற பெயரும் உண்டு என்று சொன்னேன். அது மாத்திரமல்ல, சோத்திரம் இந்த பென்யமீன் கோத்திரத்தார் யுத்தத்திலே சிறந்தவர்கள் என்று சொன்னேன். இந்த பென்யமீனுக்கு 10 குமாரர்கள் பிறந்தார்கள் என்று சொன்னேன். வேவு பார்க்க போன கூட்டத்திலே இந்த பென்யமீன் தலைவர்கள் இருந்தார்கள். தேசத்தை பங்கிடுவதிலே பென்யமீனின் தலைவர்கள் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் யுத்தத்திலே சிறந்தவர்கள், இடது கை பழக்கம் உள்ளவர்கள், கவன்கள் எரிகிறவர்கள், இப்படி நிறைய காரியத்தை சொல்லிட்டு வந்தேன். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், இவ்வளோ ஆசீர்வாதங்கள், இவ்வளோ பெரிய சரித்திரங்கள்லாம் இருக்குதே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏதோ ஒரு அடிப்படை இருக்கணுமே பாஸ்டர். அந்த அடிப்படை இல்லாம இப்படி ஆசீர்வதிக்க மாட்டாரே. அப்ப பென்யமீனும் பென்யமீனுடைய குலம் கோத்திரமும் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன அடிப்படை என்று கேட்டா, அதுக்கு ரொம்ப அழகான ஒரு சாட்சியை வேதத்துல காண்பிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 33 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன்,
அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார். அல்லேலூயா. இந்த பென்யமீனுடைய இனம், குலம், ஜனம், ஜாதி வந்து எல்லாரையும் இவ்வளவு ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கு வேதம் ரொம்ப தெளிவான ஒரு பதிலை சொல்லுது. உபாகம் 33:12 அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். இது 2 தாங்க. இந்த பென்யமீனும் சரி, அவனுடைய குடும்பமும் சரி, அவன் பிள்ளைகளும் சரி, அவன் இனம் ஜனங்களும் சரி ஆசீர்வதிக்கப்படும் காரணம். 1, இந்த பென்யமீன் கர்த்தர் நல்லவன், இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன். 2வது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். நான் சமீப காலமா அடிக்கடி நம்முடைய ஜனங்களுக்கு, அதுல குறிப்பா நம்முடைய ஊழிய கூட்டங்களுக்கு கலந்து கொள்கிற ஊழியக்காரர்களை சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய ஓடாதீங்க, நிறைய திட்டமிடாதீங்க, அதையும் இதையும் கசோதரை ஏதாவது செஞ்சாதான் நமக்கு பேர் புகழ் வரும் நினைக்காதீங்க. கூடுமான வரைக்கும் தேவ சமூகத்துல இருங்க, கூடுமான வரைக்கும் தேவனோடு இருங்க, கூடுமான வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையோடு இருங்கன்னு சொல்லுவேன். அதுதான் இங்க பார்க்கிறோம். உபாகமம் 33:12 1, இவன் கர்த்தருக்கு பிரியமானவன். 2வது, அவரோடு கூட சுகமாய் தங்கி இருக்கிறவன். அவரோடு கூட அந்த ஆண்டவரோடு தங்குகிற ஒரு பாக்கியத்தை நமக்கு பெற்றுக்கொள்ளும். அந்த ஆண்டவரோடு தங்குகிற சாக்கியம் இருந்து விட்டா எந்த பேயும் பிசாசும் வந்து நம்மிடத்தில் தங்காது, எந்த அந்தகாரத்தின் வல்லமையும் வந்து தங்காது, எந்த அக்கிரமத்தின் கிரியைகள் தங்காது. இப்போ இந்த பென்யமீனுடைய குலம், கோத்திரம், இனம், ஜனம் இது எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா மாறுறதுக்கு 2 காரணம். 1, இந்த பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். 2வது, இந்த பென்யமீன் கர்த்தரோடு கூடயே தங்கி இருக்கிறவன். அதனாலதான் கர்த்தர் அவனை அவ்வளவு விதமாய் ஆசீர்வதிக்கிறார். இப்ப இதுல என்ன தெரிகிறது? இந்த செய்தி முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த பென்யமீனை குறித்த வேத பாடத்தை முதல் பகுதியை இன்னைக்கு நான் முடிக்க போறேன். இந்த முடிவு நேரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? இந்த பென்யமீனை போல அவருக்கு பிரியமானவளாய் நாம் மாற வேண்டும். 2வது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, நான் சொல்ல வேண்டிய ஆலோசனை என்னன்னா, அவன் அவரோடு சுகமாய் தங்கி இருப்பான். நாம் அவரோடு கூட தங்கி இருப்பது. ஆண்டவர் வனாந்திரத்தில் இருக்காரா, நானும் வனாந்திரத்துக்கு போறேன். ஆண்டவர் மலைக்கு மேல இருக்காரா, நானும் மலைக்கு மேல போறேன். ஆண்டவர் இந்த கட்டடத்தில் இருக்காரா, நானும் அந்த கட்டடத்தில் இருக்கிறேன். என் ஆண்டவர் இருக்கிற இடத்துல நான் அவரோடு கூட தங்குவேன், அவரோடு கூட தங்குவேன். அப்படி அவரோடு கூட தங்குனதுனாலதான் மறுநாள் ஆண்டவர் அவனை இன்னும் மகிமையாய் மாற்றுகிறார். அப்போ 2 வார்த்தை தீர்மானம் பண்ணுங்க. இன்று முதல் நான் தேவனுக்கு பிரியமானவனாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். 2வது, இந்த பென்யமீன் அவரோடு கூட சுகமாய் தங்கியிருக்கதை போல நான் எப்போதும் என் ஆண்டவரோடு இருப்பேன், என் கர்த்தரோடு இருப்பேன் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆவியில நிரம்பி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேலைக்காக நன்றி. இதோ யோசேப்பின் குடும்பம் என்ற தலையங்கத்தின் கீழே யாக்கோபின் குமாரர்களை குறித்து பார்த்து இன்றைக்கு கடைசியாய் பென்யமீனை குறித்து பார்க்க செய்தி, அதிலே அவனை குறித்த புள்ளி விபரங்களும் வேத பாடங்களையும் கேட்டறிய செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் உடைய வருகை தாமதிக்குமானால் நாளைக்கு ஆண்டவர் மீண்டும் அந்த பென்யமீனை குறித்த ஆழ்ந்த சத்தியத்தை கேட்க உதவி செய்யும். இன்றைக்கு விதைக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கட்டும், நிறைவேறட்டும். எல்லா இடுக்கண்களுக்கு விலக்கி காத்து
காத்துக் கொள்ளும், நல்ல சாட்சியை நிறுத்தியலும். நீ ஜெபத்தை கேட்கறதுக்காக ஸ்தோத்திரம். நாளைக்கு பெரம்பலூர் இருக்கிறதான ஆண்டவரே ஆலோசனை கூட்டத்தையும் அந்த பண்டிகைக்கு பார்க்க வேண்டிய இடங்களை குறித்த காரியத்திலும் தேவன் முன் சென்று இப்பொழுதே ஆயத்தப்படுத்த பேருக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.